மேபி இது நினைக்கிறாங்க போல இருக்கு. 5ன்லாம் வச்சா யாரும் எடுக்க மாட்றாங்கப்பா இந்த வீட்ல. எடுக்கிறன்றவங்கள கூட ஸ்டாப் பண்றாங்க சில பேரு. நியாயம், தர்மம்லாம் பேசி. நம்ம எதிர்பார்க்குற பஞ்சாயத்து நடக்க மாட்டேங்குது. 3 வைங்க. 3 வச்சா ஏதாவது நடக்குதா பார்ப்போம். அப்பயாச்சும் இவங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்றாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, மஞ்சேரிக்கு ஆக்சுவலா 1 நாளைக்கு அப்புறம் குடுத்த ட்ரைய வந்து டே 1 ஜெஃப்ரிக்கு குடுத்துட்டா மாரி, அந்த மாதிரி நான் பார்க்குறேன். சம்திங் ஏதாவது ஒரு சண்டை கிண்ட வருமா? ஜெஃப்போட கேப்டன்சில 5ன்னு இருக்கிறதுனால தான் அது டூ பிக்கா இருக்கு அந்த ப்ராசஸு. 2, 3 தாண்டி 4, 5ன்லாம் போய் கட் பண்ணவே மாட்றாங்க. அது பயங்கரமான சிச்சுவேஷனே கிரியேட் ஆக மாட்டேங்குது வீட்ல. ஸோ, அதனால 3 குடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்டின்ற மாரி கூட கிரியேட்டிவ் டீம் பயங்கரமா யோசிச்சு ஒண்ணு குடுத்துருக்கலாம். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா ஜெஃப்‌க்கு மேபி 1 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெஃப் அந்த அளவுக்கு விடமாட்டாரு. நல்லா மெயின்டெயின் பண்ணுவாரு வீட அப்படின்னு தான் எனக்கு. சரி இப்ப கேப்டன்சி தான் போச்சு. அதுவாச்சும் ஏதாவது பிக் பாஸ் கேட்பாரா? இல்ல ஏதாவது அது பிரிப்பாங்களா? ஏதாவது வருமா? அப்படின்ற மாரிலாம் சாச்சனாக்கு நெறைய அந்த 1 வாரம் எனக்கு ஏதாவது ஒண்ணு குடுங்களேன். எனக்கு ஏதாவது குடுக்க மாட்டீங்களா? நான் இவ்ளோ போராடுறேனே அப்படின்ற மாரி போச்சு. இப்ப இவரு பேசினார்ல, நான் விட்டு குடுத்துடலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு தான் ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் ஜெஃப் பேசி பண்ணியிருக்கும்போது, இந்த நாமினேஷன விட்டிருந்தாருன்னா, இன்னும் சூப்பர். அப்பா! என்ன மெச்சூரிட்டி லெவல் இந்த பையனுக்கு. ஏதோ அந்த கேப்டன்சிய கூட எங்கேயோ ஒரு இடத்துல போராடி, அது எப்படிப்பா விட்டு குடுக்குறதுன்னு கடைசியில ஜெயிச்சா கூட நாமினேஷன் வரும்போது அந்த பொண்ண காப்பாத்திட்டாப்புலப்பா இந்த பையன். அந்த பையன் நெனச்சது நடந்துருச்சு. அந்த பையன் ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணுக்காக பண்ணணும்னு நெனச்சாப்புல, அது வந்து எப்படியோ சுத்தி வந்து நாமினேஷன்ல சேவ் பண்ணிட்டாரு சாச்சனாவ அப்படின்னு வந்திருக்கும். இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா, நம்ம ஆள் இவ்ளோலாம் டயலாக் அடிச்சாரு, இவ்ளோலாம் பேசினாரு. எல்லாம் பண்ணிட்டு எதுக்குப்பா நாமினேஷன் பண்ணாரு? ஜெஃப் ஒரு ஆள் பண்ணாம இருந்திருந்தா அந்த பொண்ணு சேவ் ஆயிருக்குமே அடுத்த வாரம் அப்படின்றது தான் என்னோட கன்சர்ன். நெக்ஸ்ட் வீக்குக்கு சாச்சனா நாமினேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் கட்டம். எல்லாருமே பண்ண பிறகு தான் ஜெஃப் போய் நிக்கிறாப்புல. அப்போ கணக்கு இருக்கும். கண்டிப்பா ஜெஃப்‌க்கு ஒரு கணக்கு இருந்திருக்கும். யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க? எத்தன கணக்காயிருக்காங்க? சாச்சனாக்கு 1 தான் விழுந்திருக்கு. இப்ப நம்ம பண்ணலன்னா சாச்சனா ஆவாது அப்படின்னு அந்த ஒரு கணக்கு கூட இல்லாம ஜெஃப் பண்ணியிருப்பாரு அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நானே நெறைய தடவ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணு ரொம்ப அநாயங்கா இருக்கு. எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்புங்கன்றது தான் வந்து நம்ம எல்லா டைம் ரிவ்யூலயுமே நம்ம அதுதான் பேசியிருக்கோம். ஸோ எனக்கு சாச்சனா அப்படின்னு கிடையாது. ஜெஃப்ரியோட மைண்ட் செட்டுக்கு ஜெஃப்ரி பண்ணியிருக்க கூடாது. இவ்ளோ பண்ணிட்டு அது பண்ணியிருக்க கூடாது. அந்த மாதிரி இவ்ளோ சூப்பரான ஒரு விஷயங்கள பண்ணி ஜெஃப் அந்த ஒரு விஷயம் பண்ணாம இருந்திருந்தால், ஜெஃப்‌க்கு இன்னுமே ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மதிப்பு வந்திருக்கும். அந்த பொம்மை டாஸ்க்லயும் மிஸ் ஆயிடுச்சு சாச்சனாக்கு. கேப்டன்சி டாஸ்க்லயுமே விட்டு குடுக்குறேன்னு வந்து கடைசியில அது அவரோட மைண்ட் செட் மாறி அவர் ஜெயிக்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்து ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு. இப்போ கடைசி ஒரு கட்டம்னா இந்த நாமினேஷன் மட்டும் தானே. ஸோ ஜெஃப் இவ்ளோ யோசிச்சதுக்கு, இந்த நாமினேஷன்லயுமே சாச்சனாவ பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தா, அவர் மேல இருக்கிற மதிப்பும், மரியாதையும், அவரோட மெச்சூரிட்டி லெவலையும் நம்ம மெச்சி பேசியிருப்போம். இன்னும் கொஞ்சம் கொண்டாடி இருப்போம் அவருன்றது தான் நான் யோசிக்கிறது. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஜெஃப் பண்ணாம இருந்திருக்கணும். ஓகே. நான் இது பண்ணிட்டேன். ஐயோ! போயிடுச்சு அப்டின்ட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் தானே. இந்த வீக்கோட சிறந்த ஒரு கண்டஸ்டன்ட் அப்டின்னு வரதுக்கு சாச்சனா வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன்சிய கேப்டனுக்கு எந்த ஒரு இதுவுமே கேப்டன் வரைக்கும் இழுத்துட்டு போகாம அந்த பொண்ணே எல்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுச்சுப்பா சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்குறதுக்கு சாச்சனாக்கு ஒரு வாய்ப்பா அமையுமே. பிளஸ் இவ நெறைய ஃபீல் பண்றாளே, இவளுக்கு ஒரு மோட்டிவேஷனலா நம்ம பேசணும். இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு அமையணுன்றது கூட சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அந்த மாரி தான் நான் அந்த அந்த விஷயத்த நான் அந்த மாரி தான் பார்க்குறேன். அண்ட் ஜெஃப் கூட அதானே சொன்னாப்புல. பெரிய பெரிய விஷயங்கன்னும்போது நான் வரேன். மத்தபடி எல்லாமே நீ ஹேண்டில் பண்ணு. அசிஸ்டன்ட் கேப்டன்சினா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அப்டின்னும்போது தான் கேப்டன் உள்ள நுழையணும். இல்லனா வைஸ் கேப்டன் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ வைஸ் கேப்டன்சி பொசிஷன்ல இருக்கும்போது சாச்சனா ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ விட மோர் ரைட்ஸ் ஷி ஹேஸ் டூ ஹேண்டில் தட். இத வந்து எங்கேயுமே சில்லறத்தனமா இத விட்டுடாம, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்க அந்த பிரெயின யூஸ் பண்ணி, கொஞ்சம் ஒரு நிதானத்தோட இந்த கேம் விளையாடுனாங்க. இந்த இந்த வாய்ப்ப அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மறுபடி கேப்டன்சி போட்டி போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்டின்றது நான் யோசிக்கிறேன். எப்படியும் அவங்க எலிமினேட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க ஆனி. அவங்களுக்கு அவ்ளோ ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் அவங்க ஃபேமிலி வீக்கெல்லாம் முடியிற வரைக்கும் சாச்சனா இருப்பாங்க போலயே. ஸோ அதுக்குள்ள ஒரு சாச்சனாவோட டிஃபரண்ட் ஃபேஸ் ஒண்ணு பார்க்கணும். சாச்சனாவோட ஹார்ட் ஒர்க் இவ்ளோ வேஸ்ட்டா போச்சே! அப்டின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்டின்னா, இது திஸ் திஸ் இது வந்து ஒரு அகைன் இட்ஸ் a நைஸ் சான்ஸ் ஃபார் ஹர்.